வணக்கம். அரசு மருத்துவமனைகளில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரியில் இருக்கக்கூடிய தீக்காய சிகிச்சை துறை. இது ஆச்சரியம் மட்டும் கிடையாது, தமிழ்நாடு மருத்துவ கட்டமைப்பின் அடையாளங்களில் ஒன்று. ஏன்னா 45 வருஷத்துக்கு முன்னாடியே சாமானிய மக்களுக்காக தீக்காய சிகிச்சை துறையை உருவாக்குனது மட்டும் கிடையாது, இன்னைக்கு அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்திருக்காங்க. அவங்களுடைய அடுத்த மிகப்பெரிய ஒரு பாய்ச்சல் நடந்திருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய எபிசோடு தான் இந்த எபிசோட். முழுமையாக பாருங்கள், நம்ம எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கோன்றது இந்த எபிசோடில் தெரியும். கீழ்ப்பாக்கம் தீக்காய சிகிச்சை தென்னிந்தியாவிலே முன்னோடியானது. இங்கே தான் முத 2 பெட்டில் ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் 20 பெட்டாக மாற்றி அப்புறம் 75 படுக்கைகள் தீக்காயத்துக்குன்னு உள்ள ஒரு தனி வார்டை கட்டி நம்ம அரசாங்கம் பொதுமக்களுக்காக அர்ப்பணிக்கப்பட்டு செய்து கொண்டு வரும். பலவிதமான முன்னோடிகள் நம்ம செஞ்சுட்டு வரப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படிங்கிறது கொண்டு வந்துருக்காங்க. அதுதான் இந்த வெளிநாடுகள் எல்லாம் அழகு சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். அழகு சிகிச்சைக்கு பயன்படுத்துறதுல ப்ரெஷர் அதிகம் இல்லாமல் நார்மல் ப்ரெஷரில் கொடுப்பாங்க. இதில் ஹைப்பர்பாரிக் மிக அதிக அழுத்த பிராணவாயு சிகிச்சை. இந்த போர்டு பார்த்துக்கோங்க. அதிக அழுத்த பிராணவாயு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த தீக்காயம் ஊண்டு ஹீல்ஸ் நல்லா ஃபாஸ்ட்டாக ஹீல் ஆகுது. எப்படி ஆகுது ஸோ அதை பார்க்கலாம். அதை பார்க்கலாம். நீங்கள் இன்டர்நெட்டில் பார்த்துருக்கிறது ஒரு ஆக்சிஜன் சேம்பர். அதில் 100% பியூர் ஆக்சிஜன் வரும். பட் அதில் ஹை ப்ரெஷரில் ஆக்சிஜன் வர்றது கிடையாது. அதில் நம்ம கொஞ்சம் ஏஜாக இருக்கிறவங்க, கொஞ்சம் டயர்டாக இருக்கிறவங்க, கூட ஹைப்பர் டென்ஷன், பிபி, தைராய்டு போன்ற ப்ராப்ளம் உள்ளவங்க, அந்த மாதிரி நம்ம ரெஜுவினேஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு புத்துணர்ச்சி ஆய்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம அதுக்குள்ளே போய் நல்ல சுத்தமான ஆக்சிஜன். ஏன்னா இப்போ வெளியில் சுத்தமான ஆக்சிஜன் கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது. எல்லாமே பொல்யூட்டடாக மாசுபடுத்தப்பட்ட ஆக்சிஜனாக இருக்குது, காற்றாக இருக்குது. ஸோ உள்ளே போய் அந்த சுத்தமான ஆக்சிஜனை இது பண்ணிட்டு வருவாங்க. பட் இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பர் அதுலேருந்து மேம்படுத்தப்பட்டது. இதில் பியூர் ஆக்சிஜன் ஹை ப்ரெஷரில் நம்ம கொடுக்குறோம். பொதுவாக வெளியில் உள்ள அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் 1 அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1.5, 2, 2.5, 3, 3.5 அப்படின்னு ப்ரெஷர். ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் எவ்வளோ இதில் ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணி அதுக்கு தக்கணும் கொடுக்குறோம். நம்ம ஹாஸ்பிட்டலில் மெயினாக தீக்காயம் பட்டவங்க வர்றாங்க. இப்போ 30%, 20%க்கு மேலே தீக்காயம் பட்டம் வரவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்குலாம் இந்த சிகிச்சை அளிக்கிறோம். இப்போ இவருக்கு இந்த இடத்துல தான் அல்சரம் என்ன பிரச்சனையால்? ஆமாம், இவருக்கு சக்கரை நோயினால இவருக்கு கால் கொஞ்சம் இழக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு எடுக்கிற மாதிரியே கால் இழந்துட்டார் முன்னாடியே. இதுக்கு முன்னாடி அது கழிச்சு அதில் ஒரு புண்ணு இருந்தது. புண்ணு ஆறாமல் ஒரு 4 மாசமா அவருக்கு அந்த புண்ணு ஆறாமல் இருந்தது. அந்த பிரச்சனையோட இருந்தது 4 மாதம். ஆமாம், நம்ம எவ்வளோ ட்ரெஸ்ஸிங் பண்ணியும் புண்ணு ஆறாததுனால நாங்கள் இப்போ இந்த ஹெச்பிஓடி இது மூலமாக இது பண்ணி கொஞ்சம் புண்ணு பெட்டர் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா பெட்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி தோல் போட்டிருக்கோம். நம்ம திருப்பி போட்டு கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நல்லா இருக்குது, தோல் எடுப்பு இதெல்லாமே நல்லா இருக்குது. ரத்த ஓட்டம் சரியாக சீராக இல்லாததுனால தான் உங்களுக்கு புண்ணு ஆறாமல் இருந்தது. ஸோ இந்த பிராணவாயு இதில் போக போக கொஞ்சம் ரத்த ஓட்டம் அந்த புண்ணும் நல்லா பெட்டர் ஆனதுனால தோல் போடுறதுனால கொஞ்சம் காயம் மாறுவதற்கு அந்த செல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். அந்த செல்கள் புதுப்பிக்கப்படுவதற்கு ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜன் நார்மல் ப்ரெஷரில் சில பேஷண்ட்டுக்கு ஸ்கார்சிட்டி ஆயிடுது, பற்றாக்குறை ஏற்படுது. அந்த பற்றாக்குறையை சரி பண்ணுவதற்காக நம்ம இதை செய்கிறோம். இவருக்கு டயபெட்டிக் ஃபுட்டு காலில் புண்ணு சுகர் இருக்கிறதுனால வர ஆரம்பிச்சிச்சு. சுகர் இருக்கிறதுனால காலில் அவருக்கு ரத்த ஓட்டமும் கம்மியாயிரும். ஸோ அந்த கொஞ்சம் ரத்தத்தில் அந்த கொஞ்சம் ஆக்சிஜன் போய் அவர் புண்ணை குணப்படுத்த முடிய மாட்டாங்க. இவருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த இதில் வச்சு இப்போ 1.5 அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் நம்ம ஆக்சிஜனை செலுத்துகிறோம். அப்படி செலுத்தும் பொழுது அவர் நல்ல சுவாசம் நிறைய ஆகி, ஆனால் ஏற்கனவே சொன்னது மாதிரி பெர்ஃபியூஷன் நல்லா ஆக்சிஜன் டெலிவரி அந்த ஊண்ட் சைட்டில் நிறைய வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே ஊண்டு ஹீல் ஆகும். கூட நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்போம், நியூட்ரிஷனல் கேர் பண்ணுவோம், ஊண்ட் டெப்ரைமெண்ட் பண்ணுவோம், கெட்ட டிஷ்யூக்கெல்லாம் எடுத்து போடுவோம். இது ஒரு அட்ஜுவன்ட் தெரப்பி. அது கூட இதுவும் நமக்கு உதவி பண்ணுது. நல்ல கரெக்டான டயபெட்டிக் கண்ட்ரோல் பண்ணணும். அது கூட இதுவும் செய்கிறப்போ நல்லா வருது.
இப்போ இந்த மிஷின் வந்து இங்கே இருக்கிறனால தான் ஒரு அல்சர் மாதிரியான விஷயத்துக்கு கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுது, அப்படிதானே சார்? கண்டிப்பாக இந்த மெஷின் இருக்கிறதுனால தான் இப்போ இந்த மெஷின் வந்த பிறகு கிட்டத்தட்ட 3 மாதங்களாக நமக்கு மாண்புமிகு அமைச்சர், சுகாதார அமைச்சர் இதை பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்க அப்புறம் 3 மாதங்களாக ஞாயிற்றுக்கிழமை தவிர எல்லா நாட்களும் செயல்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு நாளும் குறைந்தது 5 பேஷண்ட்லேருந்து 7 பேஷண்ட் வரைக்கும் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். இப்போ தீக்காயத்துக்கு என்னுடைய மகிமை ரொம்ப நாங்கள் உணர ஆரம்பிச்சிட்டோம். இந்த 3 மாதத்துல எந்த மாதிரி உணர்றோம் அப்படின்னு சொன்னால், நார்மலாக ஒரு தீக்காய பேஷண்ட் ஒரு 20% 30% வருவாங்கன்னா அவங்களுக்கு 3-4 முறை நம்ம ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் ஊண்டை டெப்ரைட் பண்ணி அப்புறம் வந்து அவங்க ஸ்கின் எடுத்து போடணும், அல்லது எங்களுக்கு ஸ்கின் பேங்க் இருக்குது அதுலேருந்து ஸ்கின் போட வேண்டியது வரும். இதில் போடும்போது அந்த டெப்ரைமெண்ட் வந்து ஒன்று தான் தேவைப்படுது, டெப்ரைமெண்ட் தேவையில்லை. நல்ல ரெஜுனேட் ஆகுது, அவங்க ஸ்கின் எடுக்கக்கூடிய சர்ஜரி குறையுது. ஸோ சர்ஜரி டைம் மிச்சமாகுது, ஓடி டைம் மிச்சமாகுது. அந்த ஆக்சிஜன் அல்லாத மற்ற மயக்க மருந்து, அந்த ட்ரக்ஸு, அதனால் உள்ள சைடு எஃபெக்ட் வந்து குறையுது. பேஷண்ட் நல்லா ஹீல் ஆகி நல்லா ஹாப்பியாக போகிறாங்க. சமீபத்தில் நாங்கள் 60% பர்ன்ஸை வந்து இதில் போட்டு நல்லா காப்பாற்றி அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம். பொதுவாக 40% வரைக்கும் நாங்கள் இங்கே நல்ல முறையில் குணப்படுத்திட்டு வந்தோம். அதை இப்போ நாங்கள் 60% வரைக்கும் குணப்படுத்துகிற அளவுக்கு வந்துடுச்சு. பேஷண்ட் உள்ளே இருக்காரு, நீங்கள் அவருக்கு படம்லாம் காட்டு. ஏன்னா அவர் 1 hour படுத்திருக்கணும். 1 hour படுத்திருக்கிறப்ப அவருக்கு போர் அடிக்கும், உடம்புல இல்லாத போது வேறு சிந்தனைகள் வரும். ஸோ அவருக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து நாங்கள் போட்டு விடுறோம். அவங்கள்ட்ட கேட்குறோம், அவங்களுக்கு தேவைன்னா திரைப்படம் போட்டு விடுறோம், பாட்டு போட்டு விடுறோம், ஜோக் போட்டு விடுறோம். அவங்கவுங்களுக்கு எல்லாமே நாங்கள் பென் ட்ரைவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத போட்டு, ஸோ அவங்களுக்கு ஒரு நல்ல டைம் பாஸ் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லை, நாங்கள் அவங்க கூட பேசலாம். இந்த மைக் இருக்குது பாருங்கள், இந்த மைக் இருக்குது, அவர் பேசுறதும் இங்கே கேட்கும், நாங்களும் அவர் கூட வந்து பேசலாம். எப்படி இருக்கிறீங்க? சத்தமாக பேசுங்க. எப்படி இருக்கிறீங்க? சத்தமாக பேசுங்க. நல்லா இருக்கீங்களா? சரி, புண்ணு நல்லா ஆறி வருதா? சரி, இது எத்தனாவது முறையாக இந்த சேம்பரில் வந்து நீங்கள் இருக்கிறீங்க? 5வது முறையாக வந்திருக்கீங்க. நல்ல வித்தியாசம் தெரியுதா? சரி, வேற ஏதாவது உள்ள இருக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குதா? எதுவும் இல்லை. இப்போ இந்த மாதிரியான சிகிச்சை வெளியில் எடுத்துக்கிறாங்க, ஒரு ப்ரைவேட்டில் எடுத்துக்கிறாங்கன்னா அங்கே செலவு எவ்வளோ வரும்? இப்போ நமக்கு வந்து இங்கே அவங்க வந்து 1 மணி நேரத்திற்குன்னு ஒரு பணம் வசூலிக்கிறாங்க. ப்ராபப்ளி நாங்கள் கேள்விப்பட்ட போதும் 6000 ரூபாய் வரைக்கும் வசூலிக்கிறாங்க 1 ஹவருக்கு. இங்கே எல்லாமே இலவசம். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு 10 நாளைக்கு இருக்காங்கன்னா அதுக்கு மட்டுமே 60,000 ரூபாய் அவங்க வந்து செலவு பண்ண வேண்டியது. தீக்காயமாக இருந்தாலும், டயபெட்டிக் ஃபுட்டாக இருந்தாலும், படுக்கை புண்ணாக இருந்தாலும், நான் ஹீலிங் அல்சர். இப்போ சில சமயம் கேன்சர் சீக்கிலெல்லாம் வந்துடுது, அதுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ரேடியோ தெரப்பி கொடுக்குறாங்க. அந்த ரேடியோ தெரப்பியில் கேன்சர் குணமாயிரும், ஆனால் அதில் புண்ணு வந்துடுது, அது நாளடைவில் ஆறாமல் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு பேஷண்ட்டுக்கும் இங்கே நாம் வந்து சிகிச்சை கொடுக்குறோம். அவங்க வரும்போது இந்த ஹைப்பர்பாரிக் சேம்பரில் இருக்கிறப்போ நல்லா ஹீல் ஆகுது. அந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் வந்து வெந்து போயிருக்கும், அதனால் அவருக்கு வலியே கூட தெரியாது. அது உள்ளே போகாமல் தடுக்குது, நல்லது வெளியில் வராமல் தடுக்குது. குழந்தைக்கு அந்த கபோர்டு கரெக்டாக இருக்கும். இப்படி வலிச்சதுனால அப்படியே ஃபேஸ்லேருந்து இது வரைக்கும். பேரண்ட்ஸோட மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். அந்த வடையை போட்டு எடுத்து வச்சிருந்தோம்னா. இங்கே இருக்கக்கூடிய பேர்ன்ஸ் ஐசியூ வார்டை போய் பார்த்தேன், மனசை அப்படியே உலுக்கி போட்டுருச்சு. ஏன்னா தீக்காயம் அடைஞ்ச ஒரு வாரத்துக்கு அங்கே தான் வச்சு சிகிச்சை கொடுக்குறாங்க. 40%, 60%, 80% வரைக்குமே கிட்டத்தட்ட அங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. எப்படியாவது அவங்கள காப்பாற்றிடணும்னு டாக்டர்ஸ் போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய, நம்முடைய கவனம் சிதறி செய்யக்கூடிய செயல்கள் நம்மளை பெரிய ஆபத்தில் போய் விட்டுருது அப்படிங்கிறத கண்கூட பார்த்த ஒரு தருணமாக அது இருந்துச்சு. கிட்டத்தட்ட 40% தீக்காயம் பட்டிருந்துச்சு. அவர் வந்து சமைச்சிருக்கிறாரு, அவர் வேலை செய்கிற இடத்துல அவரே சமைச்சிருக்கிறாரு. சமைக்கும்போது அந்த கேஸ் டியூப்லேருந்து கேஸ் லீக் ஆகியிருந்திருக்கு. அதை கவனிக்காமல் அவர் அடுப்பை பற்ற வச்சுட்டாரு. அவர் மேலேயும் அவர் போட்டிருந்த ட்ரெஸ் மேலேயும் பட்டு இந்த தீக்காயம் வந்து அவருக்கு பட்டுச்சு. 40% தீக்காயத்தோடு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷன் ஆகியிருந்தார். பொதுவாக என்றைக்குமே தீக்காயம் பட்டு வரும்போது எல்லாருமே நல்லா தான் இருப்பாங்க. அதுவும் இவருக்கெலாம் வந்து டீப் 2nd டிகிரி ஊண்டு ஆகிறப்போ வந்து அந்த நர்வ் எண்டிங்ஸ்லாம் வந்து வெந்து போயிருக்கும், அதனால் அவருக்கு வலியே கூட தெரியாது. நரம்போட முனைப்பகுதிகள்லாம் அப்படி இருக்கும். அந்த முனைப்பகுதிகள்லாம் வந்து அந்த பெயினை வந்து நம்ம பிரெயினுக்கு எடுத்துகிட்டு போகும். ஸோ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நல்லா டீப் ஆயிடுச்சுன்னா அந்த நரம்போட எண்டிங்ஸ்லாம் அதுவும் தீயில வந்து போயிடும். ஸோ சென்சேஷன் எடுத்துகிட்டு போகாது, ஸோ மூளைக்கு எடுத்துகிட்டு போகாது.
ஸோ அவங்களுக்கு பெயினே இருக்காது. நீங்கள் 100% தீக்காயம் சில பேர் கொளுத்திக்கிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா, அப்படியே அமைதியாக படுத்திருப்பாங்க. பார்க்குற நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்கு டீப்பாக இருக்கிறப்போ ரொம்ப பெயினே இருக்காது, கம்ஃபர்டபுளாக படுத்துட்டு இருப்பாங்க. காரணம் நர்வ் எண்டிங்ஸ்லாம் அதுவும் சேர்ந்து போயிடுச்சு. நம்ம தோல் நம்ம உடம்போட ஒரு லார்ஜஸ்ட் ஆர்கன் ஆஃப் த பாடி. அது எல்லாத்துக்கும் ஆவரேஜாக 1.8 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும். அது 2 முக்கியமான வேலைகளை பண்ணுது. ஒரு வேலை என்ன அப்படின்னா, வெளியிலேருந்து கிருமிகள், பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை போன்ற கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போக விடாமல் தடுக்குது. இன்னொன்று உடம்புல உள்ள நல்ல திங்ஸ் லைக் அவர் வாட்டர், எலக்ட்ரோலைட்ஸு, புரோட்டீன், சீரம் இதெல்லாம் வெளியில் வராமல் தடுக்குது. இந்த 2 வேலை, இதை கெட்டது உள்ளே போகாமல் தடுக்குது, நல்லது வெளியில் வராமல் தடுக்குது. இதுதான் நம்ம ஸ்கின்னோட அடிப்படை ஃபங்க்ஷன். அந்த ஸ்கின் போகிறப்போ, ஸ்கின்னே இல்லாமல் போகிறப்போ அந்த ஃபங்க்ஷனே இல்லாமல் போகுது. ஸோ 2மே நடக்கும். கிருமிகளும் வெளியிலேருந்து உள்ளே போகும், உள்ளே இருந்த நீர் சத்து, புரதச்சத்து, எலக்ட்ரோலைட்ஸ்லாம் பாடியில் வெளியில் வந்துடும். நீங்கள் அந்த தீக்காயத்தில் ஒரு துணியில் சுற்றி கொண்டுட்டு வந்திருக்காங்கன்னா, இவர் ஒரு கட்டில் மாற்றிட்டு அந்த துணியை பிழிஞ்சோம்னா தண்ணீர் கொட்டும். அந்த தண்ணீர் எங்கேருந்து வந்தது? இவர் உடம்புல உள்ளது தான் அந்த துணியில் போய் இருந்து அதை கொட்டாகுது. ஸோ நம்ம டாக்டர் இங்கே ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவோம்? உள்ளேருந்து வெளியில் போகாமல் அந்த பாக்டீரியாஸை தடுக்கணும். தடுக்கிறதுக்கு அப்படியே அதையும் மீறி உள்ளே போச்சுன்னா அதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணணும். நீர் சத்துக்கு போதுமா அவருக்கு ஒரு பாடி அவர் கால்குலேஷன் பண்ணுவோம். இவருக்கு 40% தீக்காயம் இருக்குது, இவர் வெயிட் ஒரு 60 கிலோ இருக்குது. ஸோ அவருக்கு எவ்வளோ ஃப்ளூயிட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஃபார்முலா எங்களுக்கு பார்க்லாண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். பர் இதுக்கு 3 ml 3.5 ml கொடுத்து நம்ம அவரை சேஃப்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த அளவுக்கு ஃப்ளூயிட்ஸ் அவருக்கு ரஷ் பண்ணுவோம். ஸோ அவர் உடம்பு நல்லா வந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு அவருடைய யூரின் அவுட்புட்டை மெஷர் பண்ணுவோம். ஒரு 50 மில்லி யூரின் 1 ஹவருக்கு நார்மலாக வரணும். நாங்கள் அதை மெஷர் பண்ணிக்கிட்டே இருப்போம். 1 ஹவருக்கு ஒருக்கா போதுமான அளவுக்கு வருதான்னு. ஆரம்ப காலத்தில் அவருக்கு வராது, ஏன்னா எல்லாம் வெளியில் போயிடுச்சு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரிப்பு போய் இதை மெஷர் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ இந்த 50 ml நார்மலாக வர்ற வரைக்கும் அவருக்கு நாங்கள் ஃப்ளூயிட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அந்த கால்குலேஷன் படி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ நீங்கள் முதல்ல அவர் வரும்போது அவருடைய நீர் சத்தெல்லாம் வெளியில் போகிறதுனால நீங்கள் ஹீமோக்ளோபின் பார்த்தீங்கன்னா நார்மலாக நமக்கெல்லாம் ஆவரேஜாக பார்த்தோம்னா ஒரு 13 to 16 கிராம் வரைக்கும் இருக்கும். இவருக்கு பார்த்தா 18-19 கிராம் இருக்கும். அப்போனா சத்து அதிகமாகிடுச்சின்னு அர்த்தம் கிடையாது, ஹீமோ கான்சன்ட்ரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதையும் நம்ம சரி பண்ணுவோம். அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் கழித்து பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் 7 கிராம் 8 கிராம் அப்படின்னு குறைய ஆரம்பிச்சிடும், ஏன்னா எல்லாம் வெளியில் போயிட்டதுனால. ஸோ அவருக்கு பிளட்டு நாங்கள் ஏற்ற வேண்டியது வரும். இது எல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு இனிஷியல் 3-4-5 days கால்டு ஸ்டெபிலைசேஷன் பீரியட். அவரை ஸ்டெபிலைசேஷன் பண்ணுவோம். ஒரு உயிரை காப்பாற்றுக்க எல்லா ஸ்டெபிலைசேஷன் பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்ததுலேருந்து இது போய்கிட்டு இருக்கும். எல்லா விதமான ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆன்டிபயோட்டிக் பாலிசி அப்படின்னு எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று ஃபாலோ பண்ணுவோம். அது என்னென்னா, போன மாதம் தங்கியிருந்தவங்க எல்லாத்துக்கும் அவங்க காலில் இருந்து ஸ்வாப் டெஸ்ட் எடுத்து எங்கள் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு இல்லை என்ன மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ன க்ரோத் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த மைக்ரோ ஆர்கானிசம், இந்த பாக்டீரியா எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் எந்த மருந்துக்கு இது கேட்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ மெஜாரிட்டி எந்த மருந்து வந்திருக்குதோ அதை அடுத்த மாதம் ஃபாலோ பண்ணுவோம். ஒரு மாதத்துக்கு எங்களுக்கு 150 பேஷண்ட் வர்றாங்க. இந்த 150 பேஷண்ட்டுக்குமே ஸ்வாப் எடுப்போம். 4ஆவது நாள் 5ஆவது நாள் 6ஆவது நாள் ஆல்டர்னேட் டேஸ் எடுத்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாத்தையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணிடுவோம். அதுக்கு நாங்கள் கமிட்டியே வச்சுருக்கோம். எங்கள் கமிட்டிலேருந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் பாலிசி கமிட்டியை நாங்கள் டிசைட் பண்ணுவோம். ஸோ போன மாதம் எது மேக்ஸிமம் சென்சிட்டிவாக இருக்கோ அதை இந்த மாதம் கொடுப்போம். ஏன்னா இவருக்கு அதை பிடிச்சி அதுலேருந்து ஸ்வாப் எடுத்து அதெல்லாம் கொண்டுட்டு வர்றதுக்கு இவருக்கு அது 8 நாள் 9 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். அந்த பாலிஸை நாங்கள் ப்ரிவென்டிவாகவே கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். டெய்லி குளிக்க சொல்லி அனுப்பிச்சிடுவோம். நிறைய பேர் தீக்காயம் பட்டால் தண்ணி படக்கூடாது, தண்ணி பட்டால் சீல் பிடிச்சிடும் அப்படின்னு நினைப்பாங்க. தண்ணீரில் தான் குளிப்பாட்டணும், சோப் போட்டு குளிப்பாட்டணும் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் சொல்லுவோம். காலையில் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பாத்ரூமில் கொண்டு போய் அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். இன்றைக்கி காலையில் கூட நடந்துச்சு, நான் பார்த்துட்டு தான் போனோம். எத்தனை நாள் குளிக்க ஆரம்பிக்கலாம் தீக்காயம்? அதாவது பெரிய அளவுக்கு சின்ன தீக்காயத்துக்கு இதுதான் ப்ரொசீஜரா இல்லை எல்லா தீக்காயத்துக்கும் இதுதான் ப்ரொசீஜர்? தண்ணி படணும். உண்மையான இது நாங்கள் வரும்போதே அவங்கள நல்ல தண்ணீர் விட்டு கழுவி குளிப்பாட்டி, நான் சொன்னேன் இல்லையா, தீக்காயம் படும்போது வெறும் தீ மட்டும் நமக்கு டேஞ்சர் கிடையாது. அந்த தீயிலேருந்து வரக்கூடிய புகை அங்கெல்லாம் ஒட்டி இருக்கும், கார்பன். அந்த கார்பனும் மேலே டெபாசிட் ஆகி நமக்கு உடம்புக்கு கெடுதி உண்டாகும். அதெல்லாம் வந்தோடனே குளிப்பாட்டி கழுவி விட்டுருவோம். அதுக்குன்னே ஸ்பெஷல் ட்ரே இருக்குது. அந்த ட்ரேயில் படுக்க வச்சு ஷவர் இருக்குது.
அதை அது சம்டைம்ஸ் இல்லாட்டாலும் நம்ம நார்மலாகவே குளிப்பாட்டி தொடச்சி கல்பாட்டுருவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி சில பேருக்கு அந்த சூப்பர்ஃபிஷியல் பேர்ன் உள்ளவங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்கும். ஸோ அவங்களுக்கு மட்டும் தியேட்டரில் கொண்டு போய் மயக்க மருந்து அனஸ்தீசியா கொடுத்து நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம். மற்றவங்களுக்குலாம் சூப்பர்ஃபிஷியலாக. ஸோ தண்ணீரில் சுத்தம் பண்ணணும், தண்ணீர்னால காயம் படணும். மீண்டும் மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், அதை செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. மஞ்சள் சொன்னீங்களா, அந்த மாதிரி எதுவும் பயன்படுத்தும். மஞ்சள் போட்டா அது வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகுது இல்லைங்களா? இப்போ மஞ்சள் கிருமி நாசினி தானே அது. அது சூப்பர்ஃபிஷியலா கிருமி நாசினி. ஊண்டுல போய் உட்கார்ந்து கிடுச்சு. இப்போ மஞ்சள் மட்டும் இல்லை, இங்கு, அப்புறம் சில பேர் தயிரை மேலே போட்டுட்டு வராங்க, தயிரை மேலே போட்டு வராங்க, காப்பி பவுடரை போட்டுட்டு வராங்க, மண்ணள்ளி போட்டுட்டு வராங்க. ஏன்னா ரத்தம் அதெல்லாம் வருது, அதெல்லாம் கொஞ்சம் ஏதாவதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. மண்ணையே அள்ளி பூசிட்டு வராங்க. அப்படி கூட பேஷண்ட்ஸ் வராங்க. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடும். மஞ்சள் கிருமி நாசிங்கிறது ஒரு சாதாரண ஒரு புண்ணில் கிருமி நாசினி. இவ்வளோ பெரிய தீக்காயத்துக்கு அது வந்து கிருமி நாசினாக இருக்க முடியாது. இதில் வெளியிலேருந்து எந்த ஒரு டஸ்ட்டுமே இருக்கக்கூடாது. தீக்காயம் முக்கியமான அதுதான். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி க்ளீனாக தரோம். அதுக்கே டெப்ரைமெண்ட் அது ஆப்ரேஷன் தேட்டரில் கொண்டு போய் பண்ணுவோம். மயக்கம் மருந்து கொடுத்து பண்ணுவோம். தரோ வாஷ் கொடுப்போம். அவங்க மேலே உள்ள எல்லா ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, பாலித்தீன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் இலகி மேலே ஒட்டிக்கிடும். அதுவும் ஒட்டியிருக்கும். வெளியில் உள்ள கறி ஒட்டும், அழுக்கு ஒட்டும், மண் ஒட்டும், மயங்கி இப்போ இவரே வந்து கட்டட அந்த வேலை தான் பார்க்குறாரு. அந்த இடத்துல தான் சமைக்கிறாரு. கீழே விழுதாருன்னா சிமெண்ட்டு எல்லாமே இருக்கும். அது எல்லாமே அவர் மேலே ஒட்டி இருக்கும். இது எல்லாமே நமக்கு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து தரோ வாஷ். இவருக்கு வந்து ஆக்சுவலாக இந்த ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பரில் போடாமல் இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு அந்த டிப்ரைமெண்ட் வந்து 3 அல்லது 4 முறை தேவைப்பட்டிருக்கும். அந்த ஆக்சிஜன் சேம்பர் இப்போ வந்ததுனால இவருக்கு ஒரு முறை தான் தியேட்டரில் கூட்டிகிட்டு போய் க்ளீன் பண்ணியிருக்கோம். நான் அதிக அழுத்தத்தில் பிராணவாயு இவர் உடம்புக்குள்ளே செலுத்த போகுது. அதனால இங்கெல்லாம் வந்து இரத்த ஓட்டங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் உள்ள பிளட் வெசல்ஸ் எல்லாமே அந்த நேரத்தில் கருகி போயிருக்கும். அது இதாக இருக்கும், டெஸ்டாக இருக்கும். இப்போ பக்கத்துலேருந்து பிளட் சப்ளை வரும்போது நமக்கு ஒரிஜினலாக இருக்க அளவுக்கு ரத்தம் கிடைக்காது. கொஞ்சம் கம்மியாக ஸ்கேண்டியாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்கேண்டிலையும் நம்ம ஹைப்பர்பாரிக் ப்ரெஷர் அதிகமான ஆக்சிஜன் நம்ம கொடுக்கும்போது அது போய் டிஷ்யூவை நல்லா ரெஜுவனேட் பண்ணி ரீக்ரோத்துக்கு நல்லா யூஸ் ஆகும். இந்த மிஷின் இல்லைன்னா தேட்டருக்கு இன்னும் 2-3 தடவை கொண்டு போயிருக்கணும். இந்த மேலே உள்ள டிஷ்யூலாம் இன்னும் கொஞ்சம் கருக ஆரம்பிச்சிடும். அதை ஒரு டிபர்மெண்ட் பண்ணணும். வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் திருப்பி ஒரு டிபர்மெண்ட் பண்ணணும். அப்புறம் ஸ்கின் கிராஃப்ட் பண்ண வேண்டியது வந்திருக்கும். இவருடைய தோலில் இந்த இன்னொரு போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அல்லது ஸ்கின் பேங்க் வச்சுக்கும். ஸ்கின் பேங்கில் வந்து அதை கொண்டு வந்து போட்டிருப்போம். இவருக்கு அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அது எதுவும் பண்ணாமலே ஆக்சிஜன் சாம்பரை வச்சு நல்லா ஹீல் ஆகி வந்திருக்காரு. வீட்டுக்கு போவார். பெரிய பெரிய ஸ்கார் வரும், அதெல்லாம் கூட குறைஞ்சி வரும்னு சொல்கிறாங்க ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது. பட் அதுக்கெலாம் இன்னும் ஸ்டடீஸ் வரல. நம்ம வச்சே நமக்கு 2 மாதம் தான் ஆகுது. இன்னும் 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது அந்த ஸ்காரெல்லாம் குறையுதா அப்படிங்கிறதையும் அதனால் பெரிய பெரிய தழும்பு வரும் தீக்காயம் பட்டவங்களுக்குலாம். கழுத்தில் இந்த ஜாயிண்ட்லலாம் கழுத்தை நீட்ட முடியாது, ஜாயிண்ட்டை நல்லா விரிக்க முடியாது. செஸ்ட்லலாம் பெரிய ஸ்கார் வந்து அது கொஞ்சம் அன்சைட்லியாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா இல்லாமல் இருக்கும். அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ் ஸ்டவ் வந்து பற்ற வைக்கும்போது அது எரியலை எதற்காக அந்த டியூப்பை வந்து உருவிக்கிட்டு திருப்பி மாற்றிட்டு பற்ற வச்சுக்கிறாரு. அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து கொஞ்சம் வழியில் வந்திருக்கும் கேஸு. அது டப்புன்னு அவருக்கு பற்றிக்கிடுச்சு. அது நாங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறோம், தரையில் வச்சு சமைக்காதீங்க, எல்லாமே ஒரு மேஜை அடுப்பு வச்சுக்கோங்க, அதில் வச்சு சமைங்க. அந்த டியூபெல்லாம் வருஷக்கணக்கில் வச்சுக்கிடாதீங்க. அந்த மேனுஃபேக்சர் உங்களுக்கு எவ்வளோ நாளையில் மாற்றணும்னு சொல்கிறாங்களோ அவ்வளோ நாளையில் மாற்றிடுங்க. அப்புறம் வெறும் அடுப்பில் மட்டும் அணைக்காமல் அடுப்பை அணைச்சிட்டு கடைசியில் சிலிண்டரையும் அணைங்க. முதல்ல ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேஸ் லீக்கேஜ் ப்ராப்ளமே இருக்காது. தமிழரசன் இப்போ எப்படி இருக்கிறீங்க? ஓரளவுக்கு பரவாயில்ல. அந்த கண்ணு நல்லா திறந்து மூடுறீங்களா? லெஃப்ட்டை சரி. பார்வை எப்படி இருக்குது? ஓரளவுக்கு தெரியுது. சரி. ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு அன்றைக்கி அந்த வண்டி மேலே ஏறி ஜாமானை தூக்குனீங்களா? வாழைத்தாரை எடுத்து அதான் வண்டி மேலே வாழைத்தாரை வச்சுட்டு மேலே ஹை டென்ஷன் வயர் போயிருக்காரு. வாழைத்தாரை வச்சோன்னு ஹைட் ஆயிரும் இல்லையா, அது எந்திரிச்சு நின்றுட்டார். எழுந்துச்சின்னோடனே எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ், திஸ் கால்ட் எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ். தலையில் அப்படி பட்டு பாதத்து வழியாக வெளியே வந்துடும். இது வழியாக என்ட்ரி ஆகும், இது வழியாக எக்ஸிட் ஆகிடும். இப்போ ஒரு வலது கண்ணில் வந்து இப்போ பார்வையே கொஞ்சம் இல்லாமல் இருக்குது. அந்த கார்னியா அப்படிங்கிறது சார் ஆயிடுச்சு. ஏன்னா ஹீட்டு தான், அதுவும் ஒரு வகையான ஹீட்டு தான். சார் ஆயிடுச்சு. கண் டாக்டர் வந்து பார்த்துருக்குறாங்க. சுற்றி உள்ள சாஃப்ட் டிஷ்யூ இன்ஜுரியில் நாங்கள் நல்ல இன்ஜெக்ஷன் கொடுத்து
நாங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுத்து அவர் ரெஸ்டேஜ் பண்ணி காலில் இது வழியாக ஊண்டு வந்து எலக்ட்ரிக் எக்ஸிட், இது வந்து என்ட்ரி, இது வந்து எக்ஸிட். பொதுவாக இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஹார்ட்டில் பாதிப்பு வரும். அப்புறம் இவருக்கு லக்கிலி அது வரல. இசிஜி எடுத்து பார்த்ததெல்லாம் நார்மல். இங்கே வந்து எக்கோ, ஹார்ட் டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு, எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க. ஊண்டு நல்லா ஹீலாகி வருது. ஆக்சுவலாக கண்ணை திறக்க முடியாமல் இருந்தார், இப்போ நல்லா கண்ணை திறக்கிறாரு. வலது கண்ணில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஆப்தல்மாலஜிஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இவருக்கு மற்ற போர்ஷன்லாம் நல்லா க்யூர் ஆகி முடித்தோடனே கண்ணுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து அவங்க செய்வாங்க. ஆர்க் அப்படி கரண்ட் ஷாக் அடிக்கும்போது ஒரு ஆர்க் வரும் இல்லையா, அந்த ஆர்க் பட்டிருக்கும். அது மாதிரி இங்கேயும் அந்த ஆர்க் எல்லாம் ஆயிருக்கும், ஆர்க் பர்ன்ஸ். அதுலேயும் தீக்காயம் பட்டால் என்ன வருமோ அதே இது இங்கே நடக்கும். இன்னும் சொல்லப்போனால் தீக்காயம் வந்து யூஸ்வலாக சூப்பர்ஃபிஷியல் டிகிரி அல்லது டீப்பர் டிகிரியோட நிப்பாட்டிக்கணும். ரொம்ப டீப்பாக தீக்காயம் போடுறது ரொம்ப கஷ்டம், அதுக்குள்ளே வந்துடுவோம். அன்லெஸ் அதர்வைஸ் நம்ம போட்டு எரிச்சால் வழி அப்படி ஆறதில்லை. பட் இவங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸில் மேலே இருக்கிறத விட உள்ளே தான் ரொம்ப பாதிக்கப்படும். ஏன்னா அந்த நரம்பு வழியாக தான் எல்லாமே வந்து போகுது, கரண்ட் பாஸ் ஆகுது. சதையெல்லாம் அப்படி சாராயிரும், கருகி போயிடும். சதை நரம்பு எல்லாம் கருகி போகிற ஆரம்பிச்சிடும். ஸோ எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் வந்து வெளியில் தெரிகிறத விட உள்ளே தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை இவருக்கு ஃபேசியாட்டமிங்கிறது பண்ணிடுவோம். ஃபேசியாட்டமி என்ன அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் உள்ளே போய் கருக ஆரம்பித்தோடனே அந்த சதையெல்லாம் வீக்கம் வந்துடும். வீக்கம் வந்தால் ரொம்ப டஃப் ஆகிடுச்சுன்னா அப்புறம் கால் கையும் அவருக்கு அப்படி நீட்டி மடக்க முடியாமல் போயிடும். ஸோ அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணுறதுக்காக இம்மீடியட் ஃபேசியாட்டமி பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் அந்த வீக்கம் எல்லாம் கொஞ்சம் வந்தாலும் கூட ப்ரெஷர் அதிகமாகாது, டென்ஷன் அதிகமாகாது, ரிலீஸ் பண்ணி விட்டுரும். அந்த கெட்ட நீரெல்லாம் அது வழியாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வழக்கமான தீக்காயத்துக்குள்ளே அதே சிகிச்சை, ஆன்டிபயோட்டிக்ஸ், நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியமானது. கார்டியாலஜி ஒப்பீனியன் வாங்கிட்டோம். மற்ற சில சமயம் ஷாக் அடித்து கீழே விழுந்துருவாங்க, அப்போ வந்து போன் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு, அந்த மாதிரிக்குரியது ஒன்றுமே இல்லை. ஊண்டுக்கு மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி ஹைப்பர்பாரிக் ஆக்சிஜன் சேம்பருக்கும் நாங்கள் அனுப்புகிறோம். நல்லா ஹீல் ஆயிடுவார். நல்லா உடம்பு உயிர் நல்லா வந்ததுக்கப்புறம் ஆப்டாலுக்கு அனுப்பிச்சுட்டு கண்ணில் இருந்ததோ அதை பார்த்து விடுவோம். இதில் அந்த கருகிய பகுதியில் வந்து இங்கேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்கர் சென்சிஷன் அப்படிங்கிறது போட்டு அந்த கருகிய பகுதியெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணி விட்டுருக்குறோம். நாளைக்கு மண்டே திருப்பி நாங்கள் ஆப்ரேஷன் தேட்டருக்கு கொண்டு போகிறோம். அந்த கருப்பு போர்ஷன் எல்லாத்தையுமே டெப்ரைட் பண்ணி நாங்கள் ஃபுல்லாத்தையும் எடுத்து விட்டுருவோம். எடுத்து விட்டு இதுக்கிடையில் இவர் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டார். இவருடைய ஸ்கின்னிலேருந்தே கொஞ்சம் ஸ்கின் எடுத்து அங்கே மேலே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கணும். அப்படி முடியாத போது தான் ஸ்கின் பேங்கில் இருந்தோ மற்ற ஆர்டிஃபிஷியல் ஸ்கின்னோ நாங்கள் யூஸ் பண்ணுவோம். முடியும் போது இப்போ இங்கெல்லாம் நல்லா ஹீல் ஆயிடுச்சு. ஸோ இவருடைய பர்சன்டேஜ் நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ அவர் ஸ்கின்னையே இந்த தொடையில், காலில், இந்த அப்டமனில் எடுத்து அந்த போர்ஷனில் போட்டு அதையும் நாங்கள் ஹீல் பண்ணி அவர் இன்னும் ஒரு 30 டேஸ்க்குள்ளே அவர் நல்லா அனுப்பிச்சி விட்ருவோம். அப்புறம் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டு வந்து கண் டாக்டரை காமிச்சு கண்ணுக்குரிய தான் அவர் வந்து பார்த்துக்கலாம். பொதுவாக சார்ஜர், இப்போ நான் எல்லாத்துக்கும் சார்ஜர், செல்ஃபோனுக்கு சார்ஜர், டார்ச்சுக்கு சார்ஜர், எல்லாத்துக்கும் சார்ஜர். ஸோ நம்ம சார்ஜர் போட்டுட்டு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஃபேமிலியில் வந்த பிள்ளைங்க வந்தாங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் அதை எடுத்து கடிக்குது, அதை பற்றி தெரியாமல். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் ஷாக் நிறைய வருது. அப்படி கையில் பாயில் கடிக்கும்போது இது பண்ணுறாங்க. இப்போ கையில் யூஸ் பண்ணும்போது அந்த சார்ஜர் இது இதாகிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் பர்ன்ஸ் வச்சுன்னா அந்த டெண்டான்ஸ் கீழே உள்ள டெண்டான்ஸ் அளவுக்கு போகிறப்போ வந்து கண்ட்ராக்சர் வந்துடும். விரலை நல்லா நீட்ட முடியாது, விரலே இப்படி மடங்கி போயிருக்கும். அப்புறம் அதை நீட்டுறதுக்கு சர்ஜரி பண்ணணும். அதுக்கு தோல் எடுத்து வைக்க வேண்டியது வரும். ஸோ கலர் சேஞ்சஸ் வரும். பொதுவாக உள்ளங்கை தோல் அன்றைக்கி வெள்ளையாக இருக்கும், நம்ம மற்ற போர்ஷன் எடுத்ததுன்னா அது வித்தியாசம் இருக்கும், கிரிப் நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணிடணும். அது மாதிரி வாயில் போட்டு வரப்போ உதட்டில் வந்து அந்த காயம் வந்துடும். உதட்டில் கமிஷர், இந்த வாய்க்கு மேல் உதறி கீழே உதறும் படக்கூடிய இடத்துல. ஸோ அதெல்லாம் ஒரு அழகை வந்து நமக்கு குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கில் நம்ம இந்த அவேர்னஸ், சின்ன பிள்ளையே அதை தொடரக்கூடாது. அயன் பாக்ஸ் வீட்டில் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய அயன் பாக்ஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம போயிடுவோம். பிள்ளைங்க வந்து அதை தொற்றுவாங்க, அங்கே வந்துடும். அல்லது தூக்குவாங்க, காலில் கீழே விழுந்துடும், அங்கே பட்டுரும். அப்புறம் கெய்ச்சர், வீட்டில் வந்து சூடு தண்ணி, அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை ஆன் பண்ணி வச்சுட்டு போயிடுவோம். எல்லா கெய்ச்சருமே கரெக்டாக சூடு ஆனோடனே ஆஃப் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலது அப்படியே சூடில் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஆஃபீஸ் முடிஞ்சு வந்து அவசரத்தில் டர்ன் பண்ணி கையை தூக்கி மூஞ்சில் இது பண்ணிடுவோம். ஸோ கையிலையும் போட்டு முகத்துலேயும் படும். இது அடல்ட்டை விட சின்ன பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக படும். அங்கே பட்ட உடனே வெளியில் வர முடியாது, அதுக்குள்ளேயே கீழே விழுந்துருவாங்க, அதில் இன்னும் இன்ஜுரி ஆகும். இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா ரொம்ப தடுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப தடுக்கலாம். 1 வயசு குழந்தையிலேருந்து 60 வயசு பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வகையான தீக்காயம், அதுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட். சில பேரை சந்தித்து நான் பேசினேன், மனசை பிடுங்கி வெளியில் வச்ச மாதிரி இருந்துச்சு, அவ்வளவு வலி இருந்துச்சு. 1 வயசு குழந்தைக்கு பால் கொட்டி
ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. 8 வயசு பையனுக்கு, ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு எண்ணெய் வயிற்றுல பட்டு அவனுக்கு ட்ரீட்மெண்ட். அவங்க பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்ம மனசை உழுக்குன ஒன்றா இருந்தது. குழந்தைங்களை எப்படி நம்ம கண்ணை போல பார்த்துக்கணுங்கிறத பாதிக்கப்பட்டவங்களோட வார்த்தையிலேருந்து கேட்கும்போது நெஞ்சில் ஆழமாக அது பதிஞ்சு போகுது. அக்கா, என்னக்கா ஆச்சு? பையனுக்கு என்ன ஆச்சு? சம்பவம் எப்படி நடந்துச்சு? குழந்தைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வடை போட்டுட்டு, சாமி கும்பிட்றதுக்காக வடை போட்டுட்டு எண்ணெய் வச்சுருந்தோம். எண்ணெய் வச்சுட்டு இருக்கும்போது கிச்சனில் தான் வச்சுருந்தோம். கிச்சனில் வச்சுருக்கும்போது அவன் வெளியில் விளையாடிட்டு இருந்தான். வெளியில் விளையாடிட்டு இருந்துட்டு சரி அவன் எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டோம். விட்டுட்ட பிறகு இவன் தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சன் வந்திருக்கான். கிச்சன் வந்திருக்க போது அந்த வடை போட்ட எண்ணெய் துளி துளியாக கீழே இருக்கும்போது அது சறுக்கி அந்த எண்ணெயில் கைப்பட்டு எவ்வளோ தூரம் அடிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் கழுத்தில் இருந்து கீழே தொட வரைக்குமே எண்ணெய் அடித்து வலிஞ்சிடுச்சு. தீப்புண்ணு தீக்காயம் அப்படின்னாவே சென்னை கீழ்ப்பாக்கில் தான் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்து அட்மிட் ஆனோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆறின்னு வந்துச்சு. ஆறின்னு வந்தாலுமே அவனுக்கு நைட்டில் தூக்கம் இருக்காது. அரிப்பு, அந்த புண்ணில் அரிப்பு இருக்கும். தூங்கவே மாட்டான். ரொம்பவே கஷ்டப்பட்டான். இன்னமும் அப்படி தான் இருக்கான். புண்ணு இருக்கிற இடத்துல அரிச்சு சொரிஞ்சு மறுபடியும் அது புண்ணாக ஆரம்பிச்சிச்சு. அது நீங்கன்னு இல்லை, நிறைய இடங்கள்ல பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல ஒரு அம்மாவா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பேரண்ட்ஸோட மிஸ்டேக்குன்னு சொல்லலாம். நாங்கள் அந்த வடையை போட்டு எடுத்து வச்சுருந்தோம்னா அந்த ஒரு செகண்டு நாங்கள் அதை யோசித்து அந்த எண்ணெயை வந்து மேலேயோ இல்லை பாதுகாப்பான ஒரு இடத்துல வச்சுருந்தா குழந்தைக்கு இந்த மாதிரி ஆயிருக்காது. இந்த ஒரு 4 மந்த்தாகவே ரொம்ப கஷ்டம். குழந்தை தூக்கம் இல்லாமல், நம்மளுக்கும் பேரண்ட்டுக்கும் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டான். அந்த வலி இங்கே இருக்கும்போதே ரொம்ப அனுபவிச்சு, அந்த ஈரத்துலேயே வேற குளிக்க சொல்லுவாங்க. குளிச்சாதான் அந்த புண்ணு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்குன்றது ஒன்று. அதனால் ஒரு நாள் விட்டு குளிக்க வைக்கணும் குழந்தைய. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஊரில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. திடீர்னு வந்து காஃபி தூள் எடுத்து போடுவாங்க, இங்கெல்லாம் எடுத்து கொட்டுவாங்கலாம் சொல்கிறாங்க. அது மாதிரிலாம் உங்களுக்கு யாராச்சும் சொன்னாங்களா? வெளியில் பக்கத்தில் ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, இங்கு இருந்தால் ஊற்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அதெல்லாம் கேட்டுக்கவே இல்லை. வாழை மட்டை சாறு மட்டும் அது எல்லாருமே பண்ணுவாங்கன்றதுனால நாங்கள் அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி வாழை மட்டை சாராவது நம்ம போகிற வரைக்குமாவது அதை புழிஞ்சு விடலான்னு சொல்லிட்டு புழிஞ்சு விட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபஸ்ட் எய்ட் பண்ணாங்க. எல்லாருமே சொன்னாங்க இங்கு ஊற்றலாம், வேறு ஏதோ இந்த மருந்து ஏதோ சொன்னாங்க. அதெல்லாம் உடனே நீங்கள் தண்ணி ஊற்றிருந்தாக்கா கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீட்டு குறைஞ்சிருக்கும், நீங்கள் அதெல்லாம் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நம்மளுக்கு எதுவுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு புரியல. என்ன நடந்துச்சுக்கா? பாப்பாக்கு என்ன வயசு? எப்படி? பாப்பாவுக்கு வந்து 1 வயசு 2 மாதம். போன வாரம் இதே சனிக்கிழமை காலையில் பால் காய்ச்சினேன். பால் காய்ச்சி குழந்தை இடுப்புலேயே வச்சுக்கின்னு பால் காய்ச்சி சொம்பில் கொண்டு வந்தேன். பெட்ரூம் உள்ள போயிட்டு கொஞ்சம் பால் கீழே ஊற்றிக்கிச்சு. என் பெரிய பையன் வந்து வழிக்கணும் மேலே பாரான்ட்டு இடுப்பில் இருக்கிற குழந்தைய கீழே இறக்கி விட்டு பாலை எடுத்து கபோர்டில் வச்சுட்டு மேட் எடுத்து ஊற்றி பால் மேலே வச்சேன். அதுக்குள்ளே குழந்தை போய் கரெக்டாக குழந்தைக்கு அந்த கபோர்டு கரெக்டாக இருக்கும். இப்படி வலிச்சதுனால அப்படியே ஃபேஸ்லேருந்து இது வரைக்கும் ஊற்றிக்கிச்சு. குழந்தைக்கு சூடாக இருந்த பால் சூடாக இருந்தது, ஆற்றவே இல்லை. உடனடியாக என்ன பண்ணீங்க? உடனடியாக என்ன, ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் கிளினிக் இருக்குது, அங்கே கூட்டின்னு போனோம். அவங்க இன்ஜெக்ஷன் போட்டு ஆயில்மெண்ட்டு போட்டு குழந்தைய தூங்க வச்சுட்டாங்க. குழந்தை ரொம்ப அழுதான், தூங்க வச்சுட்டாங்க. உடனே நாங்கள் திருவள்ளூர் ஜிஹெச்சி போயிட்டோம். ஊத்துக்கோட்டை நாங்கள் திருவள்ளூர் ஜிஹெச்சி போனோம். அங்கே போயிட்டு ட்ரிப்ஸு மட்டும் தான் போட்டாங்க, வேறு எதுவுமே பார்க்கல. நீங்கள் கேஎம்சிக்கு போகணும், இங்கே நாங்கள் இதுக்கு பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவினிங் அங்கேருந்து அவங்களே ஆம்புலன்ஸ் மூலிமா இங்கே அனுப்பிச்சிட்டாங்க. அண்ட் நைட் இங்கே வந்தோம். எமர்ஜென்சி வார்டு கூட்டு போனாங்க. அங்கே கூட்டு போய் குழந்தைய பார்த்து செக் பண்ணிட்டு கண்ணுலேருந்து இங்கேருந்து ஃபுல்லாக ஊற்றிச்சு. முதல்ல கண் டாக்டர் வந்து கண் செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு கண்ணில் எந்த பாதிப்பும் இல்லைம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் எங்களுக்கே சந்தோஷமாக வந்து மறுபடியும் அங்கேருந்து இந்த வார்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இங்கே வந்தது வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸிங் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறமா செவ்வாய்க்கிழமை வந்து மைக் இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் கூப்பிட்டு போயிட்டு குழந்தைய ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கட்டி கூப்பிட்டு வந்து விட்டாங்க. இன்றைக்கி இன்னொரு கட்டு இன்றைக்கி மாற்றி விட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்தாக்கா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் கூட்டின்னு வந்தது தான் நல்லது, ஹாஸ்பிட்டலில் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிங்க ஓகே, அதோட கூட்டின்னு வந்தது தான் நல்லது, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் தண்ணி ஊற்றிருக்கலாம், சில்லுன்னு தண்ணி ஊற்றிருக்கலான்னு ஹாஸ்பிட்டல்லையே சொன்னாங்க, ஊற்றிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்குறேன். இத்தனை நாளாக நாங்கள் பார்த்ததில் இந்த மிஷின் வந்ததுக்கப்புறம் தீக்காயம் சீக்கிரமாக ஆறுது, அதை நாங்கள் பார்க்குறோம். இன்னொன்று என்னென்னா அந்த தீக்காயத்துடைய சீக்வன்ஸ்னு சொல்லுவோம். தீக்காயம் ஆகி அந்த காயம் ஆறாமல் ஆகி அந்த ஆறாமல் இருக்கிற இடத்துல தோல் போட்டு சில சமயத்தில் அது இன்ஃபெக்ஷன் ஆகுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மிஷின் வந்ததுனால தவிர்க்கப்படுகிறது. பார்த்துருக்கலாம். இப்போ ஒரு சிறுவன் நீங்கள் பார்த்தீங்க, இவர் வந்து இந்த மிஷின் வரத்துக்கு முன்னாடியே வந்து அட்மிஷன் ஆகி நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தவர். ஸோ இவரோட புண்ணு டீப்பாக இருந்தது, அதாவது ஆழம் அதிகமாக இருந்ததுனால
அது ஆறாமல் இருந்துச்சு. அது ஆறாமல் இருந்ததுனால ஒரு 3 இடத்துல தோல் போட்டு ஆற வச்சுருக்காங்க. ஸோ இதுவே இந்த தீக்காயம் இந்த மிஷினில் போட்டிருந்தா அவருக்கு அந்த 3 இடத்துல ஆழமாக இருந்த புண்ணு இன்னும் கொஞ்சம் கம்மியாகி ஒரு இடத்துல மட்டும் தோல் போட வேண்டிய நிலைமை வந்திருக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருந்திருக்கும். இன்னொன்று, அவருக்கு இப்போ இந்த தோல்லாம் போட்டு ஆழம் அதிகமாக இருந்ததுனால அந்த தழும்பு பார்த்திங்கன்னா தடிச்சிருக்கு, திக்காக இருக்குது. ஸோ அந்த திக்காக இருக்கிறதுனால அவருக்கு அதிகமாக அரிப்பு வரும், எரிச்சல் வரும், உள்ளுக்குள்ளேருந்து ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்கும், ட்ரைனஸ் அதிகமாகும். இன்னொன்று, இந்த ஜாயின்ஸ் பக்கத்தில் இருக்க ஜாயின்ஸை டைட்டாக பிடிச்சி இழுத்து அந்த ஜாயிண்டோடைய மூமெண்ட்ஸை கம்மிப்படுத்தும். ஸோ இந்த மாதிரி விளைவுகளும் அந்த ஹெச்பிஓடியில் போடும்போது சீக்கிரமாக புண்ணு ஆடுறதுனால நம்மளுக்கு இதெல்லாம் வராமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த ட்ரைனஸ்ஸு அதெல்லாம் இந்த பெயின் இச்சிங்கு அதெல்லாம் கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த லேசர் இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மெச்சுரேஷன் டிலே ஆகி ரொம்ப நாள் போவதாக தழும்பு அப்படியே தடிச்சுக்கிட்டே வந்து ரொம்ப பெருசாகி ஹைப்பர்ட்ரோபிஸ்கார் ஆகும். ஸோ இது போடும்போது என்ன ஆகுது, சீக்கிரமாக அதை மெச்சூர் ஆக வைக்கும். மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அது செட்டில் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ யூஸ்வலாக எப்படின்னா தீக்காய சிகிச்சை வந்து புண்ணு ஆறுறது மட்டும் கிடையாது, அந்த புண்ணு ஆற்றுனதுக்கு அப்புறம் தான் உண்மையான ட்ரீட்மெண்ட்டே ஆரம்பிக்குது. அந்த தழும்பை நல்லதாக்கி அவங்கள திருப்பி எடுத்துகிட்டு போய் சொசைட்டியில் விடுறது. ஏன்னா தீக்காயம்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் காயம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் அதில் பெரிய ஒரு சோஷியல் ஸ்டிக்மாவே இருக்குது. அவங்களுக்கு தோல் போயிடுது, அந்த இடத்துல தழும்பு வந்துடுது. ஸோ எந்த இடத்துல நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி பேஷண்ட்டுக்கு அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பை உண்டாக்கும். ஏன்னா இப்போ மூஞ்சில் ஆயிடுச்சு, மூஞ்சில் தோல் போயிட்டு அந்த இடத்துல தழும்பு ஆயிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்கள், அவங்கள வெளிப்படுத்திக்கிறதே ரொம்ப கஷ்டமாயிடும். அவங்கள தனிமைப்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க, வேலைகளுக்கு போக மாட்டாங்க, வெளியில் ஒரு சோஷியல் என்விரான்மெண்ட்டில் அவங்கள காட்டிக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அது அப்படியே லைனாக பார்த்தீங்கன்னா அது மூலமாக எல்லாமே அவங்களுடைய லைஃபே மாறிடும், அவங்கள வாழ்க்கையை திருப்பி போடுவாங்களே. அது வந்து இந்த தீக்காயம் ஆனவங்களுக்கு அது ஒரு முக்கியமான வார்த்தை. ஸோ இது இல்லாமல் அவங்கள திருப்பி நார்மலாக்கி எடுத்துகிட்டு போய் அவங்கள நார்மலான சொசைட்டியில் சேர்க்கறது தான் அந்த தீக்காய மறுவாழ்வு, ரீஹாபிலிட்டேஷன் ஆஃப்டர் பர்ன்ஸ். அதுதான் இன்னொரு ஆஸ்பெக்ட். ஸோ புண்ணு ஆறுறது ஒரு ஆஸ்பெக்ட்னா, அந்த புண்ணு ஆறுனதுக்கப்புறம் அந்த பேஷண்ட்டை நார்மலாக்கி அவங்கள நார்மலான ஒரு என்விரான்மெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் திருப்பி சேர்க்கறது தான் அந்த 2வது ஆஸ்பெக்ட். ஸோ அது ஒரு முக்கியமான ரோல். அது நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம பண்ணிட்டு வரோம். அது நான் சொன்ன மாதிரி அது ஒரு 2 வருஷத்துக்கு நடக்கும். அந்த 2 வருஷத்துக்கு கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள நல்லபடியாக பார்த்து எடுத்துகிட்டு போய் திருப்பி அவங்களுடைய ஃபேமிலியில், சொசைட்டியில், அந்த என்விரான்மெண்ட்டில் அவங்களோட வேலையில் சேர்க்கறது தான் ஒரு முக்கியமான ரோல். இது மாதிரி கவனக்குறைவாக இருக்கிறது தான் ஒரு செகண்டில் அம்மா குழந்தைய நல்லா பாதுகாப்பாக தான் இருப்பாங்க. அந்த சமயத்தில் அப்படி திரும்புவாங்க, குழந்தை போய் டக்குன்னு அந்த பாத்திரத்தை மூடியவோ அல்லது இந்த சூடான பாத்திரத்தை எடுத்து விட்டுரும், அல்லது குழந்தை இப்படி திரும்பும் பக்கத்துலேயே ஒரு சாம்பார் வச்சுருந்துருப்பாங்க, அது மேலே கொட்டி விட்டுரும். ஸோ குழந்தைகளை கிச்சனுக்குள்ளே அனுப்பாதீர்கள், எந்த காரணம் கொண்டு அனுப்பாதீர்கள். கிச்சன் வந்து இப்போ எல்லார் வீட்லேயுமே ஓப்பன் கிச்சன் அப்படின்னு வந்துருச்சு. அப்படி இங்கே இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு 3 அடி உயரத்துக்கு ஒரு ஸ்மால் கேட் மாதிரி நம்ம எல்லாமே தயார் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். அந்த பக்கத்தை குழந்தைய விட்டுருங்க, கிச்சனுக்குள்ளே குழந்தை வரவே கூடாது. சூடான பொருட்கள் எதையுமே நீங்கள் டைனிங் டேபிள் கொண்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் சென்ட்ரல் போர்ஷனில் வச்சுருங்க. ரொம்ப கொதிக்க எடுத்துகிட்டு போகாதீங்க. இது கிச்சன்லேயே கொஞ்சம் ஆற வச்சு ஒரு நடு சூடு வரும்போது தான், நடுத்தரமான அளவுக்கு வரும்போது தான் அங்கே கொண்டு போய் வைங்க. குழந்தைகளோ பெரியவர்களோ யாராக இருந்தாலும் தீக்காயம் பட்டால் முதல் சிகிச்சை வந்து தண்ணீரை ஊற்றுவது தான். அது குளிர்ந்த தண்ணீர் ஃப்ரிட்ஜிலேருந்து தான் ஊற்றணும் அப்படின்னு கிடையாது. நார்மல் டெம்பரேச்சரில் நார்மல் தண்ணீரை பக்கெட்டில் பிடிச்சி மேலே வந்து சுத்தமான தண்ணீராக இருக்கணும், அவ்வளோ ஒன்று தான். மேலே எங்கே பட்டிருக்கோ அங்கே நல்லா போதுமான அளவுக்கு நல்லா ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டாலே இந்த வெப்பம் டக்குன்னு குறைஞ்சவொடனே கொஞ்சம் நார்மலைஸ் ஆயிரும். இந்த தீக்காயத்தில் வந்து எப்படி வந்து தோல் வந்து இதாகுது அப்படின்னா, தோலில் உள்ள புரோட்டீன் வந்து டீநேச்சுரலைசேஷன் ஆயிடுது. ஒரு முட்டையை வந்து நீங்கள் வெந்நீர் பட்டோன்னே அது என்ன, அது கட்டி ஆயிடுது இல்லையா, புரதம் தண்ணீர். அதே தான் நம்ம தோல்லையும் நம்ம புரோட்டீன் இருக்குது. அந்த தண்ணீர் போட்டோடனே அந்த புரோட்டீன் வந்து கொயாக்குலேஷன் ஆகிடுது. டீநேச்சுரேஷன் அப்படின்னா கொயாக்குலேஷன் ஆகிடுது, அப்படி கட்டி ஆகி தான் அது இதனுடைய செயல்கள் எல்லாம் செய்ய முடியாமல் போயிடுது. ஸோ இதை மாதிரி ஆகிறத நம்ம தண்ணீர் ஊற்றும் போது அதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம் அல்லது குறைக்கலாம். அது வந்து கண்டிப்பாக இது பண்ணலாம். இதை பண்ணிக்கிட்டு நியரஸ்ட் ஹாஸ்பிட்டல் போங்க, நியரஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க. தீ பட்டும் போது இது நீங்கள் சின்ன காயத்துக்கு பேசுகிறோம், பெரிய காயமாக இருந்தால் ஒரு பெட்ஷீட் போட்டு சுற்றி ரோல், ட்ராப் அண்ட் ரோல், ட்ராப் கவர், ட்ராப் ரோல், இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அப்படின்னா என்னென்னா, ஒரு பெட்ஷீட்டை போட்டு நல்லா சுற்றி பேஷண்ட் அவங்கள கீழே தள்ளி சுற்றி விட்டுணும், கீழே தரையில் சுற்றி விட்டுணும், தீயெல்லாம் அணைஞ்சு போயிடும். அது ரொம்ப முக்கியமானது. அது அப்படி ரோல் பண்ணி விட்டுறணும். ரோல் பண்ணாலே தீ அணைஞ்சு போயிடும்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.